ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நினைச்சுக்கோங்க. அதுல இருக்கிற எல்லா லக்ஸரியும் இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த ஹோட்டல் வானத்துல பறந்துட்டு இருந்தா. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கான்செப்ட் தான் கிங்பிஷர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணினார் விஜய் மல்லையா. ஆனா இன்றைக்கு அந்த ஏர்லைன்ஸ் இல்ல. ஒரு காலத்துல மார்க்கெட்டையே ஆட்டி படைத்த ஜெட் ஏர்வேஸும் இன்றைக்கு ஹிஸ்டரி. பல பிசினஸ்ல வெற்றி அடைந்த கலாநிதி மாறன் கூட விமானத்துறையில ஸ்ட்ரகிள் பண்ணினார். அவரால ஸ்பைஸ் ஜெட்டை கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முடியல. அதையே அரசு ஓட்டிய ஏர் இந்தியாவையும் மெயின்டைன் பண்ண முடியாம டாடா குரூப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியர், விமான பிசினஸ்னா ஈஸி கிடையாது. இது லிட்டரலி டஃபஸ்ட் பிசினஸ்ல ஒன்றுதான். ஆனா இந்த லெவல் காம்படிஷனுக்கும் ரிஸ்க்குக்கும் நடுவுல எப்படி ஒரு கம்பெனி மட்டும் தொடர்ந்து ப்ராஃபிட்ல ஓடுது, அதுவும் இந்தியாவில நம்பர் 1 ஏர்லைன் ஆக, அதுதான் இண்டிகோ. இது லக் இல்லங்க, இது ஒரு சாலிட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு நண்பர்கள் பார்த்த ஒரு ட்ரீம் இன்றைக்கு இந்திய ஏவியேஷன்ல கிங் பொசிஷனுக்கு வந்த ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ராகுல் பாட்டியா. டெல்லியில ஒரு டிராவல் பிசினஸ் ஃபேமிலியில தான் இவரோட பேக்ரவுண்ட். சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் மீது இன்ட்ரெஸ்ட். என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபேமிலி பிசினஸ் ஜாயின் பண்ணார். ஆனா உள்ள போய் பார்த்ததும் ஒரு ஷாக். அப்பாவை சுத்தி இருந்த சில பேரு அவரையே சீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த பிசினஸே விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்பிறகு 1989ல இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இனிஷியலி டிராவல் புக்கிங், ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி பேசிக் சர்வீசஸ் தான். ஆனா ஸ்லோலி அதை வளர்த்து ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் ஆக்கிட்டாங்க. சுமார் 14 வருடம் சாலிடா ரன் பண்ணி அப்போதான் ஒரு பெரிய ஐடியா வந்தது. நாம ஏன் மற்ற ஏர்லைனுக்கு டிக்கெட் மட்டும் விற்கணும், நாமே ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்கலாமே. அந்த டைம்ல கவர்மெண்ட் கூட ஏவியேஷன் செக்டருக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது. மேலும் இவங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல் அசெட் இருந்தது, டேட்டா. யார் எங்க போறாங்க, எப்ப டிராவல் பண்றாங்க, எந்த ரவுட் பிஸி, எல்லா டீடைல்ஸும் இவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருந்தது, ஏவியேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்பதான் ஸ்டோரியில செகண்ட் ஹீரோ என்டர் ஆகிறார், ராகேஷ் கங்வால். ஐஐடி பிளஸ், யூஎஸ்எம்பிஏ பிளஸ், இன்டர்நேஷனல் ஏர்லைன் எக்ஸ்பீரியன்ஸ், யுனைடெட் ஏர்லைன்ஸ், ஏர் பிரான்ஸ், யூஎஸ் ஏர்வேஸ், சிஇஓ லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை முழுக்க புரிஞ்சவர். ராகுலிடம் பிசினஸ் சென்ஸ் பிளஸ் மணி, ராகேஷிடம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி. இரண்டு சேர்ந்ததும் இண்டிகோ பெர்ன் 2005ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியது என்ன, சின்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபியூ பிளான்ஸ், டெஸ்ட் ரன், ஸ்லோ க்ரோத். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரே அடியில 100 ஏர்கிராஃப்ட் ஆர்டர். அது கூட போயிங் இல்ல, ஏர்பஸ். மார்க்கெட்டே ஷாக் ஆயிடுச்சு. ஏன் ஏர்பஸ்? சிம்பிள், ஃபியூயல் எஃபிஷியன்சி. ஏர்லைன்ல பிக்கஸ்ட் காஸ்ட் ஃபியூயல் தான். அங்க 10% சேவ் பண்ணினாலே மேசிவ் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்ல, பல்க் ஆர்டர் போட்டதால ஹியூஜ் டிஸ்கவுண்ட். சாதாரணமா 10 கோடி ரூபாய் வேல்யூ பிளான்னா ஹாஃப் பிரைஸ்ல வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இதுதான் ஸ்மார்ட் நெகோசியேஷன். அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ்டர் மூவ், சேல் அண்ட் லீஸ் பேக் மாடல். விமானம் வாங்கி உடனே லீசிங் கம்பெனிக்கு செல் பண்ணுவாங்க. பிறகு அதையே ரெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனால ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட், இமீடியட் கேஷ் ஃப்ளோ, மெயின்டெனன்ஸ் டென்ஷன் குறைவு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி, நோ லக்ஸரி. மற்ற ஏர்லைன்ஸ் ஃப்ரீ ஃபுட், பிசினஸ் கிளாஸ், என்டர்டைன்மெண்ட். இண்டிகோ நீங்க சேஃபா டைமுக்கு போனாலே போதும். ஃபுட் வேணுமா, பை பண்ணுங்க. பிசினஸ் கிளாஸ் இல்ல, எல்லாருக்கும் சேம் சீட். ரிசல்ட், லோ காஸ்ட், அதிக பேசஞ்சர்ஸ். முக்கியமா ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ். பிளேன் கிரவுண்ட்ல நிற்கும் ஒவ்வொரு நிமிஷமும் லாஸ். மற்ற ஏர்லைன்ஸ் 40 முதல் 45 வரை மினிட்ஸ் எடுத்தா இண்டிகோ 20 மினிட்ஸ்ல டர்ன் அரவுண்ட். அதனால சேம் பிளேன் டு மோர் ட்ரிப்ஸ் டு மோர் ரெவென்யூ. இதுலயே பெரிய மேஜிக் என்னன்னா, ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ இயர்ஸ்லவே ப்ராஃபிட். 2010லவே ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன் ஆகிடுச்சு. 2011ல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஏர்லைன். மீன் டைம் கிங்ஃபிஷர், டாஷ் லக்ஸுரி ஓவர்லோட், ஆரோ காலப்ஸ், ஜெட் ஏர்வேஸ், மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் டு டவுன்ஃபால். ஆனா இண்டிகோ ஃபோகஸ் சமம், ப்ராஃபிட் பிளஸ் எஃபிஷியன்சி. 2019ல ஃபவுண்டர்ஸ்க்கு இடையில் கிளாஷ், க்ரோத் ஸ்பீட் பற்றி டிஸ்அக்ரிமெண்ட். ஃபைனலி ரகேஷ் எக்ஸிட். ஆனா கம்பெனி ஸ்டேபிளா இருந்துச்சு. 2020 கொரோனா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி காலப்ஸ். ஆனா இண்டிகோ அட்ஜஸ்ட் பண்ணிச்சு. பேசனர் ஃபிளைட்ஸ் டு கேர்கோ, சேலரி கட்ஸ் டு லே ஆஃப்ஸ், இல்ல காஸ்ட் கண்ட்ரோல் டு சர்வைவல். இன்று நிலைமை என்ன? இந்தியால சுமார் 60% மார்க்கெட் ஷேர். 2023ல 500 ஏர்கிராஃப்ட் ஆர்டர். இந்த ஸ்டோரியில இருந்து லெசன்ஸ், சிம்பிளா இரு, கஸ்டமருக்கு தேவையானதை மட்டும் கொடு, செலவு கண்ட்ரோல் பண்ணு. டைம் சமம் மணி கன்சிஸ்டன்சி தான் ரியல் பவர். ஒரு பிசினஸ் டிஃபிகல்ட்னு சொல்றாங்கன்னா அதுல ப்ராஃபிட் எடுக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. கரெக்ட் சிஸ்டம் இருந்தா எந்த பிசினஸையும் ஸ்கேல் ஆகும்.